வணக்கம் நண்பர்களே. 2025 புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் 12 ராசிக்குமான 2025 வருடத்தினுடைய ராசி பலன்கள் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த 2025 வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டைம் கிடைச்சா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் சிம்பிளாக சொல்லும் பொழுது 2025 வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது நவ கிரகங்களுடைய பயிற்சிகளும் 2025 இடம்பெறும். குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு 1-1.5 மாத காலங்களுக்குள்ளேயே நடைபெறுது. ஸோ இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது. ஆனால் அந்த சனி ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறுது. தவிர இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பலம் அப்படிங்கிறது அதனுடைய பேச்சின் அடிப்படையில் மாறி மாறி வந்து போய்கொண்டே இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது இந்த 2025 வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது வரைக்கும் கிடந்த ஒரு 10-15 வருடங்களுக்கு மேலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்து வந்திருக்கோம். இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதற்கான நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த 2025 கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த 2025 வருடம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது, அதனோடு சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களும் கலந்து வரும். நான் பல வருடங்களுக்கு ஒரு முறை தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கூட இப்போது சமீபத்தில் வந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பொதுவான வகையில் நாட்டு நடப்பையுமே பார்க்கும்பொழுது பேச்சில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லாமே செயல்பாடுகளில் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பார்க்க முடியல. எல்லாமே கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது. எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் வெறுமனே வாயில் அதை சமாளிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைகளை தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பதட்டத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கருத்தாக இருக்காங்க. இருந்தாலும் பொதுவான வகையில் நாட்டு நடப்புகள் பொதுவான வகையில் உலகளாவிய வகையிலேயே பார்க்கும் பொழுது கொஞ்சம் மோசமான விஷயங்களை தான் தினம் தினம் காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று முடிவு பெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. அதே நேரம் ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்குது. கவலைப்படாதே, புதிய பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாருமே அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்காங்க. அது உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம். பட் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு இரக்கத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உணர்த்துது. அண்ட் இது எல்லா விஷயங்களுக்குமே முழுமையாக பொருந்தும். அதாவது இது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த ராசி விஷயங்களையும் லக்ன விஷயங்களையும் பார்க்க முடியும். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், அதே லக்னம் அப்படிங்கும்போது லக்ன ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த 2025 உங்களுடைய லக்னங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீன லக்னம். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் அதற்கான சூழ்நிலைகளே அமையறதில்ல. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு சொல்கிற மாதிரி நான் அமைதியாக இருக்கணும்னு நினச்சா கூட சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. சம்மந்தம் இல்லாத விஷயங்களை தலையிட வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படுது. இதனால் வாழ்க்கையில் ஒரு அமைதியான சூழ்நிலையை பார்க்க முடியறதில்ல. நான் அமைதியாக இருக்குன்னு நினச்சா கூட என்னை விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் மீன லக்னக்காரங்க இருந்துக்கிட்டு வர்றாங்க. பொதுவாக மீன லக்னக்காரங்க சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா ஒரு தனிமை விரும்பிகளாக மாறிக்கிட்டு வருவாங்க. சுறுசுறுப்பாக நல்ல ஆக்டிவாகத்தான் இருப்பாங்க. இருந்தாலுமே இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கிறதுனால யாருடையும் அவ்வளோ சீக்கிரம் உடன்பட்டு போகாமல்
எதாக இருந்தாலும் தனித்து நம்மளே செஞ்சுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் அப்படிங்கிற நிலைகளை தான் அவங்க இருப்பாங்க. அதனாலேயே இப்போது சமீப காலங்களில் மீன லக்னக்காரங்க ஒரு தனிமை சார்ந்த விஷயங்களை நோக்கி ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. வழக்கமான நிலைகளை விட்டு அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து போயிருக்கும். இருந்தாலுமே முன்னாடி இருந்த அளவுக்கெல்லாம் மற்றவங்க மேலே ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி தான் அவங்க போக முற்படுறாங்க. தவிர இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மீன லக்னக்காரங்களுக்கு எதிர்பாராத வகையில் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாகவே இருந்துக்கிட்டு வரும். கஷ்டப்பட்டு 10 ரூபா சேர்த்து வச்சாலும் கூட 12 ரூபா செலவுகள் ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கும். இருந்தாலுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துட்டு வர்றது அவங்களுடைய மனோதைரியம் தான். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உத்வேகத்தோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க. கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் எழுந்துருச்சு என்னால் நடைபோட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. இதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் ஒரு சில நல்ல விஷயங்களாவது அவங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டு வர முடியுது. சுருக்கமாக சொல்லணும், மீன லக்னக்காரங்களோட அமைப்பே பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற சூழ்நிலை நோக்கி தான் இருக்குது. இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள், சங்கடங்கள், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சுமூகமான விஷயங்களை நோக்கி நான் போனால் போதும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. ஆனால் பெருசாக எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களுக்கும் அவங்க புஷ் பண்ணப்படுறது கிடையாது. பெருசாக எந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி அவங்க ஈர்க்கப்படுறதும் கிடையாது. அப்படி இருந்து வரக்கூடிய இந்த மீன லக்னக்காரங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாக இந்த 2025 அனைத்து கிரகங்களுடைய பயிற்சிகளும் இருக்கிறதுனால அனைத்து ராசி லக்னக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் மீன லக்னக்காரங்களுக்கும் இந்த 2025 கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது மீன லக்னத்தின் அடிப்படையில் எல்லாமே ஏற்ற இறக்கங்களாகவே இருக்கும். இந்த 2025 ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்களும் அவங்க பார்ப்பாங்க. சில ஏற்றங்கள், முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் போன்ற விஷயங்களெல்லாம் பார்க்க முடியும். அதே நேரம் வாழ்க்கையில் அவங்க சில பிரச்சனைகள், சங்கடங்கள் அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்க முடியும். மன சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் என்பதும் உண்டு, மன வேதனை தரக்கூடிய விஷயங்கள் என்பதும் அவங்களுக்கு உண்டு. காரணம் என்னென்னா, சுப கிரகங்களுடைய அனுகிரகம் மீன லக்னத்துக்கு முழுமையாக வேலை செய்து, அசுப கிரகங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதும் லக்னத்தின் அடிப்படையில் முழுமையாக அது வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஸோ 2 கிரகங்களுடைய வலிமையும் ஒரு சேர செயல்பட்டுக்கிட்டு இருக்குது மீன லக்னம். ஆனால் 2025 பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக முழுவதுமாக ஒரு நெகட்டிவான விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது. தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயங்கள், காரியங்களுமே கொஞ்சம் சிரமங்கள், அலைச்சல்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே தங்களுடைய திறமையால் அதை வெற்றி கொள்ளக்கூடிய உத்வேகமும் பலமும் அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. குறிப்பாக மீன லக்னக்காரங்களாம் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஒரு இன்ட்யூஷன் பவர்னு சொல்லக்கூடிய வகையில் வருமுன் காப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாத்துலேயுமே முன்கூட்டியே யோசித்து ஆலோசித்து அதை செயல்பட முற்படுவாங்க. எதிர்காலம் குறித்து பல திட்டங்களை தீட்டி வகுத்து அதை செயல்பட முற்பட்டு வருவாங்க. காரியங்களில் தெளிவுகள் இருக்கும், சுறுசுறுப்பாக செயல்பட செய்வாங்க. பட் அதே நேரம் அலைச்சல்கள், டென்ஷன்கள் ஓவராக இருக்கிறதுனால அடிக்கடி உடல்நல உபாதைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஏற்கனவே மீன லக்னக்காரங்களுக்கு இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரித்து இருக்கும். சமீப காலத்தில் இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்புகள் ஏற்பட்டு அளவு கடந்த ஆர்வத்தை காட்டி வருவாங்க. ஸோ அதன் காரணமாக உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நார்மலாகவே மீன லக்னக்காரங்களுக்கு மருத்துவ விலைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தவிர்க்க முடியாததாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கும். பட் அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் பார்த்திங்கன்னா 2025 ஒரு பாதிக்கு பாதி குறைந்து காணப்படும். ஸோ ஹெல்த் கேர் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவைப்படக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இருக்குது. பெரும்பாலும் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 காரியத்தில் கருத்தாக இருக்கிறதை காட்டிலும் ஓய்வு, அமைதி, நிம்மதி, மகிழ்வு சார்ந்த விஷயங்களில், என்டர்டெயின்மெண்ட், அந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் தான் அதிக ஈடுபாடுகளை அவங்க காட்டி வருவாங்க. அதாவது அந்தந்த நேர காலங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீன லக்னக்காரங்க இதனால் வரைக்கும் நான் சிரமப்பட்டுட்டேன், இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஸோ அது சார்ந்த விஷயங்களில் நான் ஈடுபட்டுட்டு வர்றேன், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சில விஷயங்கள், காரியங்களில் ஈடுபட்டுட்டு வருவாங்க. ஸோ காரியங்கள், செயல்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது மீன லக்னக்காரங்க முன்னாடி இருந்த அளவுக்கு பிரிஸ்காலாம் இருக்க முடியாது. எண்ணங்கள் வேணால் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டுக்கிட்டு வரலாமே அல்லாமல், காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது முதல்ல கொஞ்சம் ஓய்வு எடுப்போம், அப்புறம் வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
அதனால் எதையும் எடுத்தோம் கவுத்தோம்னாலாம் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரியான காரியங்கள் ஈடுபட்டாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. எல்லா விஷயங்கள் காரியங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ ப்ராசஸில் தான் போகும். பதறிய காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் மீன லக்னக்காரங்களுக்கு உண்டு. அதாவது காரியங்களில் வெற்றிகள் அப்படிங்கிறது உண்டு, காரிய தடைகள் இருக்காது. ஏற்கனவே மீன லக்னக்காரங்களுக்கெல்லாம் காரியங்கள் செயல்பாடுகள் வரும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்கள அறியாமலே டென்ஷன் ஆகக்கூடியது, கோவப்படக்கூடியது, ஒரு கான்ட்ரவர்சியான பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போயிருக்கும். பட் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான நிலைகள்லாம் இருக்காது. காரிய தடைகள், அந்த காரியத்திலேருந்து வரக்கூடிய அந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அதெல்லாம் பெருசாக உங்களுக்கு தொந்தரவாக இருக்காது. காரிய அனுகூலங்கள் அப்படிங்கிறது பூர்ணமாக இருக்கும். பட் எல்லாமே வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து போனீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே சக்ஸஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ மீன லக்னத்தை பொறுத்தவரைக்கும் 2025 மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான். எதையும் எடுத்தவங்க ஒருத்தன்னு செய்யாதீங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லைன்னா அவசரப்பட்டு காரியத்தில் இறங்கும்போது தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை அதிகமாக கொடுத்துட்டு போகும். முற்பகல் விளையும் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் மீன லக்னக்காரங்க இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கெரியர் பேஸ்டான விஷயங்கள் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் சாதகமான நிலைகள் இருக்குது. ஆல்ரெடி மீன லக்னக்காரங்க தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை படிப்படியான முன்னேற்றங்களை பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி மீன லக்னக்காரங்க இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்து வந்திருக்கும். இருந்தாலும் இப்போதைய நிலையில் ஒவ்வொரு விஷயங்களாக மாற்றப்பட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகளை அவங்க பார்த்துக்கிட்டு தான் வராங்க. படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. கடந்த வருடம் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் அப்போது இருந்துட்டு வந்திருக்கும். பட் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் என்பதே உண்டு. புதிய வேலைவாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான வகையிலேயே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு வேலை செய்யும். அதாவது உங்களோட முயற்சிகளுக்கேற்ற நற்பலன்களை இது கொடுத்து வரும். வெளியூர் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கவே செய்யும். குறிப்பாக மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள், அதிலும் வெளியூர், வெளி மாநிலங்கள் சார்ந்த விஷயங்களில் இந்த போக்குவரத்து தொடர்புடைய விஷயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்களில் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு ஆதாயங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ பொதுவாகவே தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அண்ட் பொருளாதார ரீதியான விஷயங்கள் மீன லக்னக்காரங்க இதில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த விட கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி, இதெல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பொதுவாகவே பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படக்கூடிய வருடமாக இருக்குது. இப்போ மட்டுமல்ல, இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களையுமே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில மந்த நிலை அப்படிங்கிறது மீன லக்னக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வரவு செலவு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கங்க. இது சார்ந்த விஷயங்களை அகலக்கால் வைக்காதீங்க. முன்னாடி இருந்த அதே சூழ்நிலை தான் கிட்டத்தட்ட இந்த வருடம் தொடர்ந்து இருக்குது. 10 ரூபா கிடைத்தாலும் கூட 12 ரூபா செலவு ரெடியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த வருடத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும். குறிப்பாக மீன லக்னக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த சொத்து சுகங்கள், வாகன விஷயங்களில் ஆதாயங்கள், அனுகூலங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவாங்க. புதிய வீடு, வாகன அனுகூலங்கள் ஏற்படும். இந்த யோக வாய்ப்புகள் போன்ற அமைப்புகள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு. நிறைய பேருக்கு இந்த புதிய வீடு வாங்குறது, நிலப்புலன்கள் வாங்குவது, இது போன்ற அமைப்புகள்லாம் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். அல்லது ஏற்கனவே வாங்கி வைத்த இடங்களில் வீடு கட்டுவது போன்ற நிலைகள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே செயல்பட்டுக்கிட்டு வரும். ஜெனரலாக இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் மீன லக்னக்காரங்களுக்கு பூர்ணமாகவே இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வகையில் கூட சில பிரச்சனைகள், சங்கடங்களை நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. அது எல்லாம் கூட உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாதகமான நிலைகளுக்கு மாறி வர ஆரம்பிக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பொதுவாகவே கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது வருடத்தின் முதற் பகுதிகள், ஆரம்ப பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஒரு சுமூகமான நிலையை நோக்கி போகும். வருடத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா குடும்ப விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்துட்டு போகும். பட் பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாமே சமாளிச்சிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளே சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து போகும். குறிப்பாக பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி கொஞ்சம் பட்டுப்படாமலும் இருந்துட்டு வந்திருப்பாங்க. இனி அவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளில் வேலை செய்யும்.
அதுவே கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனுசரியான நிலைகள் இருந்துட்டு வந்திருக்கும். பட் இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகளில் வேலை செய்யும். பட் குடும்ப விஷயங்களாகட்டும், குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். பட் வருடத்தின் முதல் 6 மாதங்கள் அப்படிங்கிறது பெருசாக இம்பாக்ட் கொடுக்காது. வருடத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன விஷயங்களை பெருபடுத்தாமல் இருந்தாலே போதும். குடும்ப விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் இது வந்து சாதகமான நிலைகளில் இருக்குது. உங்களுடைய முயற்சிகளுக்கேற்ற நற்பலன்களை இது சார்ந்த விஷயங்களில் பார்க்க முடியும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஆல்ரெடி மீன லக்னக்காரங்களுக்கு இந்த நண்பர்கள் வகையில் உறவினர் சார்ந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதாக போய்கிட்டு இருக்கும். இந்த வருடம் அது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்குது. அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ வாலண்டியராக சில விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கான அமைப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வருவதே நல்லது. பொதுவாக மீன லக்னக்காரங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. இதுவரைக்கும் மாணவர்களுடைய நிலை கொஞ்சம் மந்த நிலையில் இருந்து வந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் மாணவர்கள் கல்வி வித்தைகளில் சிறப்புகளை பெற்று வருவாங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவாங்க. ஸோ ஓவராலாக மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அலைச்சல்கள் சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இது. இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்லக்கூடிய நிலைகளில் எவ்வளோதான் சிரமங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பார்த்து வரக்கூடிய அமைப்புகள் மீன லக்னக்காரங்களுக்கு உண்டு. ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். அதனால் எதுலேயும் அவசரப்படாதீங்க, நிதானத்தோடு செயல்படுங்க. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாகவே அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.